அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நான்காவது சூத்திரத்தில் அடுத்த விளக்கத்தை நமக்கு மெய்கண்டார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பஞ்சாக்கரம் அப்படின்றார். பஞ்சாக்கரம்ன்றது நம சிவாய அப்படின்னு. அதில் எந்த பஞ்சாக்கர முறை அப்படின்னா, சூக்கும பஞ்சாக்கரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். சூக்கும பஞ்சாக்கரம் அப்படின்றது ஓம். இந்த ஓம் அப்படின்றது நமக்கு தெரியும். அகார உகார மகாரங்களின் சேர்க்கை. அகாரம் என்பது அடிவயிற்றில் ஆரம்பிக்கும், உகாரம் என்பது நெஞ்சுக்குழியில் இருக்கும், மகாரம் என்பது கழுத்து வரைக்கும் வாயோட நின்றோம். இந்த அகார உகார மகாரங்களின் சேர்க்கை இந்த ஓம் என்ற பஞ்சாக்கரம். பிரணவ பொருள் ஓங்காரம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த சூக்கும பஞ்சாக்கரம் அப்படின்றதுல இந்த ஓம் அப்படின்னு சொல்கிறது எப்படி தெளிவுபடுத்துகிறாங்க அப்படின்னா, அகரம் உகரம் மகரம் விந்து நாதம், இது ஐந்தும் சேர்ந்தது தான் இந்த சூக்கும பஞ்சாக்கரம். ஓம் என்ற சூக்கும பஞ்சாக்கரம் அப்படின்றத சொல்ல வராங்க. அப்போ இந்த ஓம் அப்படின்னு மட்டும் சொல்கிறதுக்கு பேர் என்னன்னா, அதுக்கு பிரணவம். அந்த பிரணவத்துக்கு பேர் சமட்டி பிரணவம். இந்த அகரம் முகரம் மகரம் விந்து நாதம்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்திற்கும் வியட்டி பிரணவம் அப்படின்றது பேர். ஓம் என்ற பிரணவ மந்திரம் இந்த சமட்டி பிரணவம் சாதாரணமாக பேசும்போதே இருக்கும். இப்போ நம்ம ஓம்னு சொன்னால் மட்டும்தான், தியானம் பண்ணும்போது உட்காந்து பேசினா மட்டும்தான் ஓம்ன்றதுலாம் கிடையாது. நாம் ஒரு வார்த்தையும், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நான் ஒரு வார்த்தையும் பேசும்போது சில வார்த்தைக்கு அடிவயிற்றுலேருந்து எனக்கு சப்தங்கள் வரும், சில வார்த்தைக்கு மார்புக்குழியிலேருந்து சப்தங்கள் வரும், சில வார்த்தையை நான் தொண்டைக்குள்ள சாதாரணமாகவே சொல்லிட்டு போயிடுற மாதிரி. இது அனுதினமும் நாம் பேசுகிற அனைத்திலும் நமக்கு தொடர்புடைய ஒன்றாக இருக்கின்றது. அதன் காரணமாக இப்போ இந்த சமட்டி பிரணவமும் வியட்டி பிரணவமும் இந்த அந்த காரணங்களோடு எப்படி தொடர்புடையது? ஏன்னா இந்த அகங்கார உணர்ச்சிக்கும் இந்த புத்தி செய்யக்கூடிய விஷயக்கும் இந்த மனம் இருக்கக்கூடிய இந்த இதுக்கும் இந்த பிரணவம் எவ்வாறு உந்துதலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அகங்கார வேலை செய்யணும் அப்படின்னா இந்த அகரம் அப்படின்ற அந்த அச்சரம் வேலை செய்யணும். இந்த அகங்காரம், இந்த உந்துதல், தேடுதல், அந்த அறிவை பெறுவதற்கு அடுத்த கட்டத்துக்கு முயற்சி செய்ய வேண்டிய விஷயத்துக்கு இருக்கிறதுக்கு இந்த அகரம் அப்படின்ற இந்த பிரணவம் வேலை செய்ய வேண்டும். புத்திக்கு உகரம் என்கின்ற பிரணவம் வேலை செய்ய வேண்டும். மனத்திற்கு மகரம் என்ற பிரணவம் செய்ய வேண்டும். இந்த மொத்தத்தையும் கடல் அலை போல சேமித்து வச்சு அப்பப்போ கடல் அலை மாதிரி வெளியே வந்து இன்ஃபர்மேஷனை தள்ளிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த சித்தத்திற்கு விந்து அப்படின்றது வேலை செய்ய வேண்டும். இது வேலை செஞ்சாதான் இது வேலை செய்யும் அப்படின்றது. கடைசியாக இருக்கிறது நாதம். நாதம் அப்படின்றது இந்த தத்துவத்தில் இருக்கிறதுல அது புருட தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது. புருட தத்துவம் எதை சார்ந்தது அப்படின்னா, வித்யா தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த 7 தத்துவத்தில் ஒன்று சேர்ந்தது. நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ஆன்ம தத்துவத்தில் இருக்க 24ல் இருக்கக்கூடிய பிரிவினைகளை நாம் உள்ளார்ந்து சென்று இந்த பசுவை பற்றிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இறைவனை பற்றிய விஷயங்கள் அர்த்தத்து வரும்போது அதை பற்றி தெளிவுகள் வரும். இந்த புருட தத்துவம் என்று சொல்லக்கூடியது நாதம். அப்போ அகரம் மகரம் உகரம் விந்து நாதம் என்கின்றது அகங்காரம் புத்தி மனம் சித்தம் என்கின்ற இந்த 4க்கும் 4 தொடர்புடையதாக அமைகிறது. அடுத்து மெய்கண்டார் என்ன சொல்ல வர்றாரு, அடுத்தடுத்துல என்னத்தை நமக்கு விலைக்கு கருத்து சொல்றார், அந்த கருத்தை வைத்து நாம் உள்வாங்கி செல்வோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.